ஷலோம். எல்லாருக்கும் காலை வணக்கம். உங்கள் அனைவரும் இயேசு நாமத்தில் வரவேற்கிறேன். அல்வன்சா நெட்வொர்க்கினுடைய நிகழ்வு வந்திருக்க அனைவரும் இயேசு நாமத்தில் வரவேற்கிறேன். ரோட் டு கல்வரி செஷன் 2 நம்ம எல்லாரும் கூடியிருக்கிறோம். நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்து செபிப்போமாக. பரலோகத்தின் தேவனே, நம்முடைய மகாபிரிய அன்புக்கு நன்றி. இந்த காலங்களிலே நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நாளில் ஆண்டவரை இந்த நிகழ்விலே பங்கு கொடுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்காய் நன்றி. நாளிலும் நாமத்தை மாத்திரம் உயர்த்தினோம். நீரே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே கண்மலையாகிய தேவனாக இருப்பதற்கு நன்றி. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், உங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவர் நாளிலே இந்த வார்த்தையினால் எங்கள் இடைக்கட்டும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஜெப நாட்களில் ஆண்டவர் சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். பரிசுத்தம் முற்றிலுமா எங்களை ஆளுகை செய்த ஆண்டவரே, இந்த வார்த்தையினால் எங்களை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி உண்மையை நம்பி வாழ்கிற ஜனங்களாக எங்களை ஸ்திரப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். பலத்த கரத்தில் எங்களை தாழ்த்தி கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன் ஆமீன். ஒரு பாடலை பாடி நாமத்தை வகைப்படுத்துவோமாக. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுவதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுவதும், நான் உம்மை சேவிப்பேன் நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுவதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நல்லாண்டவரே, எல்லாவற்றிலும் நேசிப்போம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் நேசிக்கத்தக்க நேசிக்கக்கூடிய இருதயத்தில் தரும்படியாகவே ஜெபிக்கிறேன். பரிசுத்தர் முற்றிலுமாய் இந்த நேரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி கொடுக்கிறோம். ஆவியானவர் எங்களிடத்தில் வார்த்தை கொண்டு இடைபெட முடியாது ஜெபிக்கிறேன். வசனத்தினாலே ஸ்திரப்படுத்துங்க, உயிர்ப்பிக்க முடியாது ஜெபிக்கிறேன். பலத்த கரத்தில் எங்களை தாழ்த்தி கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். ஷலோம். நாளில் நம்ம எல்லாரும் இந்த ரோட் டு கல்வரி செஷன் 2 எல்லாரும் வந்திருக்கிறோம். அல்வன்சாவுடைய நெட்வொர்க்கில் எல்லாரும் இணைந்திருக்கிறோம். நல்லா கவனியுங்கள். நாளிலே நாம் சிந்திக்க போகிற வேத பகுதி சங்கீதம் 62ஆம் அதிகாரம். தாவீது எழுதின சங்கீதம். சங்கீதத்தில் 12 வசனங்கள் உண்டு. முக்கியமாக இந்த இடத்துல தாவீது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நான் கர்த்தரை தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பெறும் என்று தேவனை மையப்படுத்தி தன் வாழ்க்கையை தேவனையே உயர்த்துகிறார். தாவீதுகளுக்கு தெரியும், ஆடுகளை மேய்த்து இந்த ஆடுகளுக்கு பின்னால் ஆடு மேய்ப்பனாக இருந்தவனை
குடும்பத்தில் 8வது பிள்ளையாக இருந்தவனை கர்த்தர் தேர்ந்தெடுத்து சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அவனை கொண்டு வந்தார். அவன் கர்த்தரை நம்பியிருந்தான். அவன் ராஜா இருக்கும் இல்லை, அந்த ஆடுகளை மேய்க்கும் பொழுது கூட அவன் கர்த்தரையே சார்ந்திருந்தான். அதனால் இந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது இதில் 12 வசனங்கள் மிக முக்கியமாக சொல்லுகிறான். கர்த்தரை மேன்மைப்படுத்துகிறான். வாழ்க்கையை ஆண்டவரை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பரும் என்று கர்த்தரை. அது மட்டுமல்ல, அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுதல் என்று கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிற ஒரு தேவ மனுஷனாக காணப்படுகிறான் தாவீது. அவனுக்கு நிறைய எதிர்ப்புகள் பல இடங்கள் வந்த போதிலும் அதை அவன் பொருட்படுத்தாமல் கவலை உள்ளவனாய் இல்லாமல் அவன் கர்த்தரை உயர்த்துகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட பல நெருக்கங்கள் போராட்டங்கள் வரலாம். தாவீது நமக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இந்த வார்த்தையின் மூலம் 62 சங்கீதத்திலே வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். அவன் சொல்றான், நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள், நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள், சாய்ந்த மதிலுக்கும் இழந்த சுவருக்கும் ஒப்பாவர் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அடுத்தது, அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள், தங்கள் வாயினால் ஆசிரித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது கர்த்தராலே வரும் என்று கர்த்தரை உயர்த்துகிறான். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில் என்று இங்கு சொல்லுகிறான். மேலும் சொல்றான், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில் என்று 2ஆம் வசனம் சொல்கிறான். 6ஆம் வசனத்தில் நான் அசைக்கப்படுவதில்லை, ஏனென்றால் என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது, பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. தேவனை முக்கியப்படுத்தி, தேவனுடைய அடைக்கலத்தை முக்கியப்படுத்தி, தேவன் கண்மலை என்று முக்கியப்படுத்தி தேவனை வலியுறுத்தினார். ஏனென்றால் அவனுக்கு நிறைய எதிர்ப்புகள் போராட்டங்கள் வந்த போதிலும் கர்த்தரை முன்பாக வைத்த ஒரு தேவ மனிதனாக இருந்தார். சொல்லுகிறான், ஜனங்களே சொல்றான், ஜனங்களுக்கு சொல்ற, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். எக்காலத்தும் எப்பேற்பட்ட சூழ்நிலும் எந்த காரணமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நெருக்கமான சரி, எக்காலத்திலும் எந்த சூழ்நிலும் கர்த்தரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் என்று ஆலோசனை சொல்கிறான். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் என்று தேவனை முக்கியப்படுத்துகிறான். அவன் மட்டுமல்ல, ஜனங்களுக்கும் ஒரு ஆலோசனை சொல்லுகிறவனாய் காணப்படுகிறான். அது மட்டுமல்ல, சொல்ல வசனம் 9ல, கீழ்மக்கள் மாயும் மேன்மக்கள் பொய்யுமாமே, தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயில் லேசானவர் என்று கீழ்மக்களையும் மேல் மக்களையும் குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அவன் மனிதன் அல்ல, கர்த்தரை சார்ந்திருக்க முடியாத, கர்த்தர்கள் நம்பிக்கையுள்ள ஜனங்களாக இருக்க முடியாத, கர்த்தரை கண்மலையாய் கொண்டிருக்க முடியாது, கர்த்தரை அடைக்கலமாய் கொண்டிருக்க முடியாத வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதீர்கள், ஐஸ்வர்யம் விருத்தியானால் இறுதி தங்கள் வையாதீர்கள் என்று சொல்லுகிற 3 கண் சொல்றான். கொடுமையை நம்பாதீர்கள், கொடுமையை நம்பாதீங்க, வாழ்க்கை குடும்பம் அதை நம்பாதீங்க. அடுத்தது, கொள்ளையினால் பொருள் பெருமை, வாழ்க்கையிலே ஒரு பெரிய காரியத்தை கொள்ளை அடிக்கிறதுனால பெருமையா பேசாதீர்கள், வாழ்க்கையில் இருக்கும் செல்வத்தை குறித்து பெருமையா பேசாதீர்கள். அடுத்து சொல்றான், ஐஸ்வர்யம் விருத்தியான, அதாவது வாழ்க்கையில ஐஸ்வர்யம் பெருக ஆரம்பிச்சா அதில் மேல் நம்பிக்கையாய் இருதயத்தை நம்பிக்கை வைக்காது சொல்றான். ஏனென்றால் தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கட்டியிருக்கிறேன், வல்லமை தேவனுடையதே என்பதே, கிருபையும் உம்முடையதே, ஆண்டவரே தேவரே அவனவன் செய்கைக்கு தக்க பலனளிப்பார் என்று ஆண்டவரை செய்கைக்கு தக்க கர்த்தர் பலனளிப்பார் என்று கர்த்தரை சார்ந்திருக்க ஆலோசனை. ஆகவே நீங்களும் நானும் கர்த்தரை சார்ந்து கர்த்தருடைய பலத்தை சார்ந்து வாழ நம்மளை ஒப்புக் கொடுப்போமாக. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நீரேக நம்பிக்கை, நீரேக கோட்டை, உம்மை நம்பி வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஷலோம். பாய்.